கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவரே, வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வரவும், உம்மை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க, நன்றி சொல்ல ஆண்டவர் தந்த இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள் மூலமாக, தியானிக்கிறதான வேத வார்த்தைகள் மூலமாக நீ மகிமைப்படுவீராக. இந்த நேரம் முழுவதுமாக உம்முடைய பிரசனத்தில், உம்முடைய ஆளுகையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வைத்துக் கொள்வீராக. தடைகள் எல்லாவற்றையும் அகற்றும் உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் இந்த இடம் முழுவதுமாக நிரம்பியிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவருமாக சேர்ந்து அல்லேலியா ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் அல்லேலியா நம்முடைய கர்த்தருக்கு இன்று முடியது என்று சொல்லிதான் இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நம்முடைய கரம் தட்டி நாம் உற்சாகமாக பாடுவோம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் அல்லேலூயா நம்முடைய கர்த்தருக்கு என்றும் உரியது. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் அல்லேலூயா நம்முடைய கர்த்தருக்கு என்றும் உரியது. நியாயம் செய்பவர் சத்தியமானவர், அவரின் நீதி என்றென்றும் நிலைக்கும், அவரை என்றும் துதிப்போமே. நியாயம் செய்பவர் சத்தியமானவர், நியாயம் செய்பவர் சத்தியமானவர், அவரின் நீதி என்றென்றும் நிலைக்கும், அவரை என்றும் துதிப்போமே. அவரின் நீதி என்றென்றும் நிலைக்கும், அவரை என்றும் துதிப்போமே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். சர்வ வல்லவர் ஆளுகை செய்கிறார், சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து இயேசுவை என்றென்றும் துதிப்போமே என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடுவோம். சர்வ வல்லவர் ஆளுகை செய்கிறார், சர்வ வல்லவர் ஆளுகை செய்கிறார், சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து இயேசுவை என்றென்றும் துதிப்போமே. சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து இயேசுவை என்றென்றும் துதிப்போமே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். கண்கள் நெருப்பாக, தலையில் கிரீடங்கள், அவரின் நாமம் தேவ வார்த்தை, சீயோனின் தேவனை துதிப்போமே என்று சொல்லி சேர்ந்து பாடுவோம். கண்கள் நெருப்பாக, தலையில் கிரீடங்கள், கண்கள் நெருப்பாக, தலை
தலையில் கிரீடங்கள். அவரின் நாமம் தேவ வார்த்தை, சீயோனின் தேவனை துதிப்போமே. அவரின் நாமம் தேவ வார்த்தை, சீயோனின் தேவனை துதிப்போமே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் அல்லேலூயா நம்முடைய கர்த்தருக்கு என்றும் உரியது. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் அல்லேலூயா நம்முடைய கர்த்தருக்கு என்றும் உரியது. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் சேர்ந்து சங்கீதம் 4 வாசிப்போம். சங்கீதம் 4. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எது வரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தியுள்ளவரே, கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். தாவீது தனக்கு நெருக்கங்கள் ஏற்பட்ட போது நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேன். வசனம் 1 கூறப்பட்டது போலவும் 3வது வசனத்தில் கூறப்பட்டது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். 1 சாமுவேல் 17:37 அவன் கோலியாத்தை பேஸ் பண்ணும் போது ஒரு நம்பிக்கையான திட விசுவாசத்தோடு கடந்து சென்றான். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தேயனுடைய கைக்கும் தப்பிப்பார் என்றுள்ள விசுவாசத்தோடு அவன் கடந்து சென்றான். வசனம் 5 பார்க்கும்போது, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். தாவீதும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருந்தபடியினால கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுகையில அவர் கேட்டார். உபாகமம் 33:19 மோசே மரணத்தின் போது இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கும் போது அவர் கூறியது நீதியின் பலிகளை செலுத்த வேண்டும் என்று. ஜனங்கள் அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருட்களையும் அனுபவிப்பார்கள் என்று ஆசீர்வதிக்கும்படியாக நீதியின் பலிகளை செலுத்துமாறு மோசே அவர்களுக்கு கட்டளை கொடுத்தான். வசனம் 8 பார்க்கும்போது, சமாதானத்திலே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். தாவீது தன்னுடைய பிரச்சனைகளை
ஆண்டவர் மேல ஒப்புவித்தபடியினால இவ்வாறாக கூறுகிறார். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தோடு கூடிய ஸ்தோத்திரத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளும். இந்த தேவ சமாதானம் எப்படி கிடைத்தது? இயேசு கிறிஸ்துவிடத்தில் மட்டும்தான் இந்த தேவ சமாதானம் உண்டு. அவர் பிறப்புக்கு முன்னாரே ஏசாயா தீர்க்கதரிசி சமாதான பிரபு என்று சொல்கிறார். ஏசாயா 9:6 பிறந்த பின்னர் தேவதூதன் சொல்கிறான், பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி. அவர் விண்ணுலகம் செல்லும் போதும் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து செல்கிறேன் என்று கூறினார். எனவே இந்த சமாதான கர்த்தரை நாம் கண்டு கொண்டால் தாவீதை போல எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் விடுவிக்கப்பட்டு சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று நாமும் கூற முடியும். ஏனென்றால் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாமும் கூற முடியும். எனவே கர்த்தர் தாமே இந்த ஜீவ வசனங்கள் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாரார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். அனைவரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி எண்ணுகின்றேன். சங்கீதம் 104வது வசனத்தை இந்த நாளிலே நாம் எடுத்து தியானிப்போம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நன்றி சொல்லுதல் மிக மிக முக்கியமான காரியம். 3 விதமான ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நன்றி சொல்ல வேண்டும். இதனாலே 3 காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 3 விதமான ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்களிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற காரியத்தையும் இதனாலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல் காரியமாக ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபை நம் அனைவருக்கும் இந்த நாளிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து நம்மை தமது சொந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நாம் அவருடைய மீட்கப்பட்ட ஜனமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றோம். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிருபை. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 14 வசனம் வரையிலும் நாம் வாசிப்போம் என்றால், 38 வருஷம் வியாதியில் படுத்திருந்த ஒரு மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணமாக்கினார். அந்த செயல்தான் கிருபை என்கிற மிகப்பெரிதான ஆசீர்வாதம். அதை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். 38 வருஷ காலங்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அவன் வியாதியிலே படுத்திருக்கின்றான். எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில, ஆதரவற்ற நிலையிலே படுத்திருந்த அவனை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வருகின்றார். வந்தவர், நீ குணமாக விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கின்றார். அவன் ஆம் என்று கூறுகின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை அற்புதமான விடுதலையை கொடுத்து அவனை அனுப்புகின்றார். இந்த 38 ஆண்டுகள் என்று கூறுகின்ற பொழுது பல காலங்கள் அவன் படுக்கையிலே கழிந்து போய்விட்டான். பல ஆண்டுகள் படுக்கையிலே தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி போய்விட்டான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தேடி கடந்து வருகின்றார். எல்லாராலும் கடந்து போனவர்கள் எத்தனையோ பேர் அவனை கடந்து சென்றார்கள். எத்தனையோ பேர் அவனை பார்த்தும் பார்க்காது போல கடந்து சென்று இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்ததற்கான ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது அல்லவா? அதுதான் ஆண்டவருடைய கிருபை.
ஆகவே அந்த கிருபையை எண்ணி இந்த 38 ஆண்டுகள் அவன் அவன் படித்திருந்தான் அல்லவா, அவன் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எத்தனையோ தருணங்களிலே ஆண்டவர் கிருபையாக நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அந்த நன்மைகளுக்கு ஈடாக நாம் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்ல வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம். 38 வருஷம் என்று சொல்லி மிக பெரிதான வருடங்கள் கடந்து போனாலும் இதிலே நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு காரியம் இருக்கிறது, ஆண்டவருடைய கிருபை. அந்த கிருபை இருக்கும் என்று சொன்னால் அதுதான் மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகமாக்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனிதன் தான், ஆனால் அவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கின்றார், அவனை விடுதலையாக்குகிறார். தானாக தேடி வந்து விடுதலையாக்கின்றதான அவருடைய செயல்தான் கிருபை. கிருபை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு நாளிலே தேடி வந்தார், கடந்து வந்தார். நம்மை ஆண்டவர் தேடி வந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பெயரை சொல்லி அழைத்து நீ எனக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பத்தோடு நம்மை ஏற்றுக்கொண்டார் அல்லவா. அதுதான் ஆண்டவர் செய்த மிக பெரிதான ஒரு கிருபை, மிக பெரிதான ஒரு கிருபை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, நாயின் ஒரு விதவை அவனுடைய மகனை எழும்ப பண்ணினார் அல்லவா, அதுவும் மிக பெரிதான ஒரு கிருபை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையிலும் சகேயுனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, அவனுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்தார் அல்லவா, அதுதான் கிருபை. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனமும், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரையிலே விலையேறப்பட்டதான பரிமள தைலத்தை, நலதம் என்கிறதான தைலத்தை இயேசுவினுடைய பாதத்திலே ஊற்றி ஆண்டுடைய கிருபையை பெற்றுக்கொண்டார் அல்லவா, அதுதான் ஆண்டுடைய தெய்வீக செயல் என்பது. ஆகவே ஆண்டுடைய கிருபைக்காகவே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவது காரியமாக ஆண்டவருடைய பரிசு, அதாவது ஈவு. நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். பரம ஞானத்தின்படி நமக்கு இயல்பான திறன், குணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவருடைய பரிசு இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் அது கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது, அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கு பின் வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபித்தேன். 100வது வயதில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிசை அவர் கொடுக்கின்றார். ஆகவே இது அவன் கேட்டு பெற்றது அல்ல, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் கிருபையாக இரக்கமாக அவன் வேண்டிக் கொண்டதற்கு மேலாக ஆண்டுடைய மிகச்சிறந்த ஒரு பரிசை கொடுக்கின்றார். 100வது வயதில் ஈசாக்கை அவன் பெற்றெடுக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம். இதே காலகட்டத்தில் நமக்கும் ஆண்டவர் பரிசுகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். நாம் என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோமோ அந்தந்த காரியங்களுக்காக ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு, நம்முடைய வேண்டுதலை கேட்டு அவர் கிருபையாக அந்தந்த பரிசுகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். சில ஆச்சரியமான பரிசுகள் நமக்கு கிடைத்திருக்கிறது, சில நம்பிக்கை ஊட்டுகின்ற பரிசு நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே, உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே, தேவன் அருளிய அப்பம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே,
தேவன் அருளிய அப்பம். ஆகவே இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு பிராமிஸை அவர் தருகின்றார். அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு பரிசு, அற்புதமான ஒரு பரிசு. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நினைச்சுகிறார், அப்பத்தை கொடுக்கின்றார், ஜீவ அப்பத்தை கொடுக்கிறார். ஆகவே பின் வருகிறதான வசனங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி அவர் அழகாக நமக்கு எடுத்து உரைக்கின்றார். அந்த ஜீவ அப்பத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான மிகப்பெரிதான ஒரு பரிசு. இந்த பரிசை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க வேண்டும், மகிழ வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். முதல் காரியமாக ஆண்டவருடைய கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவது காரியமாக ஆண்டவருடைய பரிசுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிற இந்த பரிசுகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். மூன்றாவது காரியமாக கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே காற்று, ஒளி, மழை, உணவு, உடை, இருப்பிடம், ஆரோக்கியம், மனநலன் சார்ந்ததான காரியங்கள், இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் கிருபையாக நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நம்முடைய உயிருக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் உத்தரவாதத்தை அருளி செய்து கொண்டே இருக்கின்றார். ஆகவேதான் கர்த்தர் நல்லவர். ஒரு வேத வசனம் இவ்வாறு கூறுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு கூறுகின்றது. ஆகவே கர்த்தர் நல்லவர் என்பதற்காகவே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். யாத்ராகம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறு கூறுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமான சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள், துன்பங்கள் என்று சொல்லி கடந்து வருகின்ற பொழுதெல்லாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில துரோக செயல்கள், துரோகிகளாக எண்ணப்படுகிறதான பலர் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், கர்த்தர் உங்களுக்காக நிச்சயவார், யுத்தம் பண்ணுவார். ஆகவே அதற்காகத்தான் நாம் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை, நாம் பிரச்சனை செய்ய வேண்டியதில்லை, கர்த்தர் நமக்காகவே யுத்தம் செய்வார் என்று சொல்லி நமக்கு ஒரு பிராமிஸ் கொடுக்கிறார்கள் அல்லவா? அதுதான் கர்த்தர் நல்லவர் என்பது. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக நாம் வாசிக்கின்ற அந்த காரியம், கர்த்தர் நல்லவர். ஏற்ற வேளையில் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்குவதற்கு அவனை பயன்படுத்தி இஸ்ரவேல் மக்களுக்கு அற்புதமான ஒரு விடுதலை கொடுக்கிறார் அல்லவா? அதுவும் கர்த்தருடைய செயல். கர்த்தர் நல்லவர் என்பதற்காகவே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டும். ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய திகழ்ந்து கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கூட ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மைகள் செய்த ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், அடிப்படை ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டும். அடிப்படை ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்லுவதற்கு நாம் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை. நன்றி சொல்வதற்கு நாம் அதிகமாக இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. இதுவரை பெற்றுக்கொண்டதற்காகவே நாம் இன்னும் அதிகமாக நன்றி கூற வேண்டும். இதுவரை பெற்றுக்கொண்டதற்காகவே நாம் இன்னும் அதிகமாக நன்றி கூற வேண்டும். ஆகவே 3 காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்தித்தோம். ஆண்டவருடைய கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவது காரியமாக ஆண்டவருடைய பரிசுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். மூன்றாவது காரியமாக கர்த்தர் நல்லவர் என்பதற்காகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையானது வேலைக்காக நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறதான நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஐயா. ஒவ்வொரு காரியத்தையும் எண்ணி பார்க்கின்ற பொழுது
நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுவதற்கு எங்களுடைய ஆயுள் போதாதையா. நீர் ஆண்டவரே, நீர் நல்லவர் என்பதை நினைத்து நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். உம்முடைய கிருபையை நினைத்து நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். நீர் எங்களுக்கு பரிசாக தந்திருக்கிற அனைத்து காரியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் ஐயா. அந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடி நேரமும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றவர்களாகவே காணப்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இந்த நாளிலும் ஆண்டுடைய திரு சமூகத்திலே கூடி வந்ததானே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் பேர்பிராக தனித்தனையாக நீர் ஆசீர்வதியும். என்னென்ன காரியங்களுக்காக உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் நீ நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிக்கின்ற எங்கள் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்டதான இரக்கங்களை செய்து கிருபியாக அவர்களை நடத்திச் செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இந்த நாளில் கூடி வந்திருக்கிறதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலமும் கூட நிலைப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு இருங்கள்.